ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். புதிய நபர்களை பார்த்தாலோ அல்லது சம்பந்தமில்லாத மற்றவர்களை பார்த்தாலோ அவர்களை பார்த்து பேசும்பொழுது நமக்கு ஒரு படபடப்பு ஏற்படும். இதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். புதிய நபர்களையோ அல்லது சம்பந்தமில்லாத பழக்கமில்லாத நபர்களையோ பார்த்து பேசுவதற்கு கூச்ச சுபாவம். இன்னொன்று அவர்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நம்ம சுருங்கிக்கிறது. அதுக்கடுத்து பேசும் பொழுது வார்த்தைகள் வராமல் இருக்கிறது. இதை புரிஞ்சிக்காமல் பல பேர் அப்படியே அமைதியாகிடுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இதை மாற்றிக்கொள்ளலாம். பொதுவாக நீங்கள் புதிய நபர்கிட்ட பேசும் பொழுது அந்த நபர் என்ன நினைப்பாரோ அப்படிங்கிற ஒரு கற்பனையை மனசில் வச்சுக்காம, அல்லது ஏற்கனவே அந்த மாதிரி பேசி பிறர் உங்களை அவமானப்படுத்தி இருந்தால் அந்த நினைவை மறுபடியும் கொண்டு வராமல் நீங்கள் இயல்பாக பேசணும். அப்படி பேசும் பொழுது வரக்கூடிய தடுமாற்றத்தை அடுத்தடுத்த ஆலோசனையில் நம்ம சரி பண்ணிக்கலாம். முதலாகவே பார்த்தோன்னவே அவங்ககிட்ட நேரடியாக பேசுறதுக்கு வாய் வராது. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பழகினவங்க மட்டும்தான் நமக்கு பழகியிருப்போம். புது நபர்கள்ட்ட பழக தெரியாது, அல்லது பழகும் பொழுது எப்படி பழகணுங்கிறது நமக்கு யாருமே சொல்லியும் தரல, இது சொல்லியும் தரமாட்டாங்க. அதுக்கு தான் இந்த உளவியல் ரீதியான வாழ்வியல் அணுகுமுறை பயிற்சி தேவைங்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எந்த நபரை பார்த்தாலும் முதல் கட்டமாக பேசிடுங்க. பேசிட்டு தடுமாற்றம் இருந்ததுன்னா அதை அடுத்த டிஸ்கஷனில் எங்ககிட்ட வரையில் அந்த தடுமாற்றத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப நீங்கள் அடுத்து எப்படி அவங்ககிட்ட உரையாடலை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு நம்ம சொல்லிடுறோம். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் செயல்பட முடியல, அல்லது பிறரோடு தொடர்பு கொள்ள முடியல, அல்லது நமக்கு அந்த இடத்துல டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த அசௌகரியத்தை பற்றி தொடர் நினைவு அது தொடர்ந்து நம்ம மனசுக்குள்ளே போய் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தை ஆக்குபை பண்ணிக்கிறோம். அதாவது நிரப்பிக்கிறோம். அந்த சிந்தனை தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நிகழ்வுலேருந்து நம்ம நார்மல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் பார்க்கக்கூடிய புதிய நிகழ்ச்சி அல்லது புதிய பேச்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அடுத்தது நம்முடைய எம்எஸ்கே தெரப்பியில் இதை பற்றி கன்சல்டேஷன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போய் சிந்திக்க வேண்டாம். அவங்க பேசுகிறது அல்லது நீங்கள் பேசாமல் இருக்கிறது, அல்லது பேசும் பொழுது தடுமாற்றம் ஏற்படுவது, அல்லது பேசும் பொழுது பேச்சு வராமல் இருக்கிறது, இப்படின்னு நீங்கள் எப்போ அடையாளம் கண்டுட்டீங்களோ, எப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களோ அதை பற்றி மேற்கொண்டு சிந்திக்காமல் இதை எம்எஸ்கே தெரப்பியில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த நினைவு சுழற்சியில் இருக்கிறது கண்ட்ரோல் ஆகிக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கஷனில் வந்துடலாம். சரி, அதாவது நீங்கள் என்னென்னா புதிய நபர்களை எப்போவுமே நேரடியாக போய் பேசுங்க. அதாவது ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் காலேஜில் படித்து முடிச்சு வேலைக்கு போகிறது வரைக்கும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேர்கிட்ட மட்டும்தான் பழக முடியுது. மற்றவங்கள்ட்ட பழக முடிய மாட்டேங்குது. அடுத்தவங்க கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்ல தெரியாமல் அந்த கேள்வி கேட்குற நபரை தப்புன்னு சொல்லிடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த கேள்விக்கு பதில் தெரியாதுங்கிறத விட இவங்க ஏன் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுறாங்க. இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்குது. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது முதல் முயற்சியாக நீங்கள் யார்கிட்ட இருந்தாலும் பேசிடுங்க. அந்த பேசும் பொழுது உங்களுக்கு கண்டென்ட் வரல, பேச்சை பேச முடியல அப்படின்னா இதுக்காக நீங்கள் கவலைப்படாமல் இதை எம்எஸ்கே தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சியில் நான் கேட்டுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மனதை அதில் சுழற்சியிலிருந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் இயல்பாக செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சீங்கன்னா அடுத்த கட்டத்திலேருந்து வெளியே வந்துடலாம். சில குடும்பங்களில் ஆர்த்தடாக்ஸ் குடும்பம்னு சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியமான பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களும், அதே மாதிரி ஸ்கூலில் போன முன்னாடி சில ஸ்கூல்லையும் இந்த பெண்கள், அதாவது ஜெண்டர் டீவியேஷன் சொல்லிட்டு, அதாவது ஆண்பால் பெண்பால் இவங்ககிட்ட ஆண்களை பேச விடாமல் சொல்கிறது அல்லது பெண்களை பேச விடாமல் சொல்கிறது, பேசக்கூடாதுன்னு சொல்கிறது. அதாவது ஆண்களை பொறுத்தில் கைனோஃபோபியான்னு சொல்லுவோம். இவங்க என்னென்னா பெண்களை பார்த்தா பிடிக்காது, பேசக்கூடாது. ஏன்னா அப்படின்னு சின்ன வயசில் வீட்டில் தொடர்ந்து இதை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி படிக்கிற காலகட்டத்துலேயும் இதை பற்றி சொன்னதுனால இவங்க அது மனசில் முழுசாக உள்ளுக்குள்ளே போய் அது செயல்பட்டு கொண்டு இருக்கும். இதை கைனோஃபோபியான்னு சொல்கிறோம். அதாவது பெண்கள் சார்ந்த அச்சம், பயம், பீதி.
இப்போ இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி வந்து கல்யாணமானா கூட பேச முடியாத ஆண்களும் இருக்காங்க. அதே மாதிரி கல்யாணமான முன்னாடி கூட பேசக்கூடாத பெண்களும் இருக்காங்க. இதை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா உடல் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, சமூக பிரச்சனைங்கிறது எல்லா காலகட்டத்திலும் இருக்கும். அதனால் வந்து எப்போ வந்து பெண்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கோமோ அல்லது பெண்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு தப்பாக சொல்லிட்டாங்களோ அது அந்த காலத்துக்கட்டத்துக்கு தானே தவிர இந்த காலத்துக்கிட்ட அல்ல. நம்ம வந்து எல்லாத்துக்கும் பழகணுங்கிற ஒரு சமூக சார்ந்த ஒரு இயக்கத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் பேச ஆரம்பிங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சகஜமாக ஒரு இயல்பு நிலையில் பழகுங்க. மேற்கொண்டு அந்த பழகும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வார்த்தை தடுமாற்றம் அல்லது வந்து செயல் தடுமாற்றம், உணர்ச்சி தடுமாற்றம் அல்லது வந்து முகத்தில் வந்து ஒரு மாதிரி பதட்டம், பீதி வருதுன்னா அதை நோட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணல, கன்சல்டேஷன் எடுக்கல, அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்க அந்த காலத்தில் சொன்னது தான், அது வந்து இந்த காலத்துக்கு அல்ல அப்படின்னு நீங்கள் நேரடியாக பேசுங்க. அதாவது ஒரு மனுஷனுடைய மனநிலையை மாற்றுறதுக்கு வந்து 3 வருடங்கள் தேவைப்படும். அதை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 மாதம்ன்றோம், அப்புறம் தேவைப்பட்ட அடுத்த 3 மாதம் சொல்கிறோம். அப்போ இந்த 3 மாதம் நாங்கள் உங்கள் கூட வாழ்கிறோம். அப்போ நீங்கள் வந்து எதை பார்க்குறீங்களோ, எதை சந்திக்கிறீங்களோ, எது தடையாக இருக்குதோ, எது வந்து உங்களுக்கு கஷ்டப்படுதோ அதை ஸ்பாட்லேயே டெய்லி டிஸ்கஷன் பண்ணப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க.